தமிழகத்தின் இரண்டாவது பெரிய சந்தையாகவும் தங்க நகைகளும் விற்பனை செய்யப்படும் போச்சம்பள்ளி வாரச்சந்தை உரிய பராமரிப்பின்றி மோசமாக காணப்படுகிறது. ஏன் இந்த அவலநிலை என்பது குறித்து தற்போது பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வாரச்சந்தை தமிழ்நாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய சந்தையாக கருதப்படுகிறது. இந்த வாரச்சந்தையில் சிறுதானியங்கள், காய்கறிகள், வீட்டு உபயோகப் பொருட்கள், ஆடு, மாடு, கோழி என பல்வேறு பொருட்கள் விற்கப்படுகின்றன. குறிப்பாக வேறு எந்த சந்தையிலும் இல்லாத சிறப்பாக இங்கு தங்கமும் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் விவசாயிகள் விளைவிக்கும் பொருட்களை இங்கு நேரடியாக கொண்டு வந்து சந்தைப்படுத்துவதால் குறைந்த விலைக்கு தரமான பொருட்கள் கிடைக்கும் என்பதால் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வியாபாரிகளும் பொதுமக்களும் வந்து தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி செல்வது வழக்கம். ஆனால் முறையான பராமரிப்பின்றி சந்தை வளாகம் முழுவதும் குப்பைகள், மது பாட்டில்கள், கழிவுகள், முட்புதர்கள் மண்டி கிடப்பதால் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் பரவும் சூழல் உள்ளது. மேலும் குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை என்றும் கூறப்படுகிறது. இதனால் வியாபாரிகள் இங்கு வந்து வியாபாரம் செய்ய தயக்கம் காட்டுவதோடு சந்தையின் பெரும்பாலான இடம் காலியாகவே உள்ளது. பொதுமக்கள் இதனால ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. யூரின் உட்காரத்துக்கு முடியல, எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது. முள் பொதாறு இருக்குது. வட்டாரத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வராங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. கொஞ்சம் நல்லா சுத்தம் பண்ணி கொடுக்கணும். ரொம்ப ஒரு பாத்ரூம் கட்டி கொடுக்கணும். ஒரு தண்ணி வசதி இல்லை. ரொம்ப பொதுமக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. போச்சம்பள்ளி சந்தைக்கு வந்துட்டு இருக்கிறோம். வாரம் வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே சுத்திகரிப்பு இல்லை, இந்த பில்லு பொடி, அதனால் வர வியாபாரிகளும் வியாபாரம் ஆகலை, பொதுமக்கள் வரமாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தூய்மை சீர்கெட்டு போகுது. குடி தண்ணி டேங்க் இருக்குதுன்னு தான் பேருங்க, குடி தண்ணி வர்றது கிடையாது. ஜனங்க தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதை கொஞ்சம் தூய்மை பண்ணி இந்த சந்தையை சீர் செய்யுமாறு கேட்டுக்கிறேங்க. எனவே சந்தை வளாகத்தை உடனடியாக தூய்மைப்படுத்தி சுகாதாரத்தை மேம்படுத்தினால் மட்டுமே சந்தை மீண்டும் களைகட்டும் என்று கூறும் வியாபாரிகள் இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆந்திரா, கர்நாடகாவிலிருந்து வியாபாரிங்க வருவாங்க. இப்பெல்லாம் குறைஞ்சி போச்சுங்க. ஒரு பிரச்சனை நடந்துனே இருக்குதுங்க. அதனால இது கொஞ்சம் மாவட்ட நிர்வாகம் கொஞ்சம் தலையிட்டு எங்கெங்க என்னென்ன கலீஜ் இருக்குது, என்னென்ன தேவை ஜனங்களுக்கு, இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கும்படி மாவட்ட ஆட்சியில் கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்தின் இரண்டாவது மிகப்பெரிய சந்தையான போச்சம்பள்ளி வாரச்சந்தையை மீண்டும் பழைய நிலைக்கு மீட்டெடுக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சத்தியம் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி மாவட்ட செய்தியாளர் மணிகண்டனுடன் சத்தியம் செய்திக்குழு.